இது கண்ணு கூசுதா போயினக்கிறான் முதலாளி என்ன முதலாளியா அவனுக்கு தான் வெயிட் பண்றான் இப்படி வர நின்றான் மேல கை வைக்கிறான். ஏய் யாருகிட்ட பேசுனீங்கடா? ஏய் இவனா பெரிய ஆளா பிளாக் மண்டை இவனுக்கு நான் பயப்படணுமா? என்ன வைக்குதா தலையில எண்ணெய் வச்சுன்னு வந்துட்டேன். என்ன வச்சுன்னு வந்துட்டியா? இல்லன்னா வைக்கவே வைக்காது இல்ல. என்னப்பா நீங்க கடையாண்ட வந்து பிரச்சனை பண்றீங்க? நீ யாரு கடைக்காரனா கம்முனுக்குறா நீ வந்து கோல் குடுக்குற? யோ யார் தன்மையா என் முன்னாடியே வந்து திட்டுறீங்க? என்னப்பா சட்டையை பிடிக்கிற? சாரி முதலாளி, கோவத்தை கழிப்பிட்டானுங்க. இவருதான் முதலாளியா? எஸ் நான் தான் முதலாளி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு கோழிக்கறி பேப்பர்ல போட்டுக்கிற ரேட் என்னது? 120. 120 தானே? 120 நாளா போட்டா 30. அந்த 30 ரூபாய்க்கு தான் கோழிக்கறி கேட்டேன். 4 கிலோ கொடு. 4 கிலோ கூட என்னடா சொல்றான்? 4 கிலோ வராது. என்னது வராதா? அதுக்கு என்னதுக்கா கோழிக்கறி கடை வச்சுக்கிறா? அது உயிரோட கோழி, இது செத்த கோழி. அப்போ சரி, உயிரோட கோழி எவ்வளவு, செத்த கோழி எவ்வளவு? அட நான் சொல்றேன் கேளுப்பா. உயிரோட கோழி 120 ரூபாய், செத்த கோழி 300 ரூபாய். ஐயா டேய், என்னடா உயிருக்கு மரியாதை இல்லையா? உயிருக்கு மரியாதை இல்ல, கோயோட இதுக்கும் மரியாதை இல்ல. டேய் 4 கிலோ கறி 30 ரூபாய்க்கு குடுப்பீங்களா குடுக்க மாட்டீங்களா? 30 ரூபாய்க்கு வராதுப்பா, வேற கடையை பாருப்பா. டேய் எங்களையா வேற கடை பார்க்க சொல்றான்? எப்படி வியாபாரம் பண்ற பாக்குறாரு? எல்லாம் நாங்க பண்ணிப்போம், உங்க வேலையை பாருங்க. 1/2 கிலோ கறி போடுப்பா. 1/2 கிலோமா? 1/2 கிலோ தான் போடுறோம். அந்தம்மா 1/2 கிலோ கறி. நான் கறி வாங்க வந்தா இங்க உங்களுக்காக தானே போறேன். இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா கறி வந்து கேக்குற போறாருங்களா? என்னத்துக்கு? அம்மா 120 ரூபாய் கறியா 300 ரூபாய்டா. 120 ரூபாய் கறி 300 ரூபாயா? என்னப்பா சொல்றா? நீ வாரத்துக்கு எத்தனை நாள் கறி வாங்குறா? இந்த 10 வாரத்து 7 நாள் வாங்கும் போது நான் தினமும் வாங்குவோம். எங்க வீட்டுக்காரு கறி இல்லாம சாப்பிட மாட்டாரு. ஒரு நாளைக்கு 1/2 கிலோ கறி வாங்குற. நீங்க வாங்குற கறி வந்து 60 ரூபாய் தான். ஆனா 150 ரூபாய் விக்கிறான். யோ நான் ஏன் பேசுறீங்க? கடை முன்னால மூஞ்ச போரு. ஏய் நீ பேசாத, நீ கம்முனு. நான் முதலாளி. ஏன்பா இதெல்லாம் கடை முன்னாடி பேசாதீங்க, போங்கப்பா. ஒரு நாளைக்கு 90 ரூபாய்னாக்கா மாசத்துக்கு 2700 ரூபாய்க்கு உன்னை ஏமாத்துறாங்க. 2700 ரூபாயா? என் வீட்டு வாடகை அவ்வளவுதானா? இப்ப தெரியுதா எவ்வளவு ஏமாத்துறாங்கன்னு? அந்த காசை கொடு, நான் வாங்கி வந்து தரேன் உனக்கு. சரி இந்தாப்பா. குடு குடு, அந்த 50 ரூபாய்க்கு தான் நல்லா தான் இருக்கான். 100 ரூபாய்க்கு வாங்கி கொடு. இந்த 100 ரூபாய்க்கு 3/4 கிலோக்கு மேல வாங்கி தரேன், நீ கவலைப்படாத. அட பாவி, என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களா இவ்வளவு நாளா? ஏமா அது உயிரோட கோயம்மா, அத்த சொல்றாமா அந்த ஆளு. வேறு கேட்டுக்கா, இவ்வளவு நாள் செத்து போன கோயில் குத்துறான் உனக்கு. ஐயோ ஓ என்ன அப்படி பண்றீங்க? முதல்ல இந்த அம்மாவுக்கு பதில் சொல்லு. இவன் இஷ்டத்துக்கு பண்றானே. பேச்சு கேட்காதம்மா, நீ வாங்கிட்டு போமா. நான் செத்து போன கோழியெல்லாம் வாங்க மாட்டேன். அண்ணா நீ வாங்கி தரியா எனக்கு? போமா, நான் வாங்கிட்டு வரேன். சரி நான் வாங்கினு வா. முதலாளி என்ன முதலாளி நம்ம வியாபாரத்தை இப்படி கெடுக்கிறானுங்க. ஒரு 1/4 கிலோ போட்டு விட்டுரு, இதுங்க தொல்லை தாங்க முடியல. எவ்வளவு வேணும்? பைக் வந்துட்டான் பாரு. நல்லா தோலை உரிச்சிட்டு லக் பீஸா ஒரு 10 பீஸ் போடு. 10 பீஸா? ஆமா, அப்பவே குத்துனா 4 கிலோட போயிட்டு இருப்போம். இப்ப போடு 3 கிலோ. முதலாளி டேய் போட்டு குத்தன் படா. இன்னைக்கு கோயில்